ஐயா வாங்கோ அம்மா வாங்கோ, மாயமில்லை மந்திரமில்லை, புதுமையான முறையிலே கூழ் காய்ச்சுவது, கம்பங்கூழ் காய்ச்சுவது எப்படின்னு இன்றைக்கி நம்ம செய்ய இருக்கோம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஆமாங்க, இந்த ஐடியா எங்களோட ஓன் ஐடியாங்க. கொஞ்சம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி எவ்வளோ சுலபமாக கூழ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோங்க. ட்ரை பண்ணி பார்த்ததில் நம்ம காய்ச்சி குடிக்கிற கூழோட அதே டேஸ்ட்டு அதே ஸ்ட்ரக்சரோட கண்டிப்பாக எங்களுக்கு கிடச்சிதுங்க. அதனால் இந்த வீடியோவை நான் உங்கள் கூட இப்போது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். கம்பங்கூழ் செய்கிறதுக்கு 1 கப் கம்பு எடுத்திருக்கேங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இது கண்டிப்பாக 8 மணி நேரம் ஊறியே ஆணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நமக்கு வெளியில் குடிக்கிற கம்பங்கூழ் டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து இப்போ இதை நம்ம குக்கரில் விசில் விட்டுக்கலாம். போய் இதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. அதே தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம கம்போட சத்தெல்லாம் அதில் சேர்ந்துருக்கும். அதனால் அது கீழே ஊற்றிடாமல் அதே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி இதுவே போதுமான அளவுங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ணலை, போதும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. உப்பு கண்டிப்பாக சேர்க்கணுங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் நமக்கு கம்பு நல்லா புளிச்சு நாளைக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு சேர்த்துட்டு குக்கரை லாக் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 விசில் வச்சுக்கோங்க. நல்லாவே ஒரு 10 விசில் வரட்டும். இப்போது 10 விசில் நல்லாவே விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். கம்பு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நசுங்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வேகலைனா, தண்ணி பத்தலைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் இன்னொரு விசில் கூட இன்னொரு 1 or 2 விசில் கூட வச்சுக்கலாங்க, தப்பில்லை. அவ்வளோதான், எனக்கு சூப்பராகவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே மூடி வச்சுருங்க. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாங்க. நம்ம மறுநாள் காலையில் தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இது இதிலே ஊறணுங்க. இது இப்படியே தான் இருக்கணும். இப்போ இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இது நல்லாவே ஊறி வரட்டும். அப்போ தான் அதில் நல்ல புளிப்பு சுவையாக நல்லாவே சூப்பராக இருக்கும். கூழ் நமக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது நம்ம வேக வச்ச கம்பு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறி இருக்குங்க. பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்ற போகிறோம். சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துருங்க. இப்போது இதில் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோங்க. அதனால் இப்போது மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் இது நல்லாவே அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா நைஸாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து போய் இதை தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது இதில் நமக்கு தயிர் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க. இப்போது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். கை வலிக்க நம்ம வீட்டில் கூழ் காய்ச்சணுன்னு அவசியமே இல்லைங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கடையில் உள்ள டேஸ்ட்டும் அதே ஸ்ட்ரக்சரோட கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.